Hi friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கு வந்து சுடி டாப் ஆர் குர்த்தி டாப் எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் வச்சு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது அதை வச்சு நீங்கள் இந்த பேட்டர்னில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபுல் லென்த் எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து நீங்கள் டேப் வச்சு உங்களோட டாப் லென்த் எவ்வளோ வேணும் அந்த மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஃபுல் லென்த், செஸ்ட் மெஷர்மெண்ட், ஷோல்டர், ஃப்ரண்ட் நெக்கோட டீப் அண்ட் தென் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து அப்பர் வேஸ்ட்டும் எடுக்கணும், அதுக்கப்புறமா லோயர் வேஸ்ட் எடுக்கணும், அப்புறம் ஸ்லீவ்ஸோட லென்த் அண்ட் தென் ஸ்லீவ்ஸோட விட்த்து. இந்த இவ்வளோ மெஷர்மெண்ட்டு எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நான் 4 ஃபோல்டிங் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் கிளாத் கூட 4 ஃபோல்டிங் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணுறதுக்காக. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டாப்பில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மார்க்கிங்லேருந்து கீழே டேப் வச்சு ஃபுல் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அந்த ஃபுல் லென்த் அண்ட் தென் 1 to 1.5 inches பாட்டம் ஃபோல்டிங்காக விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நீங்கள் லைனிங் கட் பண்ணுறீங்கன்னா லைனிங் கட் பண்ணும்போது ஒரு 3 to 4 inches நீங்கள் கம்மியாக வைக்கணும். இது வந்து நார்மல் வித்தவுட் லைனிங் ஸ்டிச்சிங்காக எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம். லைனிங் கொடுத்து குர்த்தி டாப் தைக்கும்போது நீங்கள் லைனிங்கோட லென்த் வந்து கம்மியாக வைக்கணும். இப்போ வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது செஸ்ட் டிவைடட் பை 4 நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக 2 inches ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டிங் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா 2 inches விட்டுட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். நான் வந்து க்ளோஸ் நெக் குர்த்திக்காக கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால நான் க்ளோஸ் நெக்குக்கான ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு ஃபுல் ஷோல்டர் விட்த் எவ்வளோ இருக்குது அந்த ஷோல்டர் விட்த்தில் ஹாஃப் பண்ணிவிட்டு அந்த ஹாஃபில் வந்து 1/4 inches ஆட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 12 இருந்ததுன்னா 6 மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 1/4 inch எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்காக. நெக்கோட விட்த் வந்து செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா நெக்கோட விட்த்து கிடைச்சிடும். ஸோ நெக்கோட விட்த் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ஷேப் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கோட லென்த் எவ்வளோ வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக் ஷேப் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுக்கறதுனால வந்து நெக்கிலேருந்து 1 inches விடுத்து ஜாஸ்தியாக ஆட் பண்ணி ஷேப் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் ஷேப் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது செஸ்ட் டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். ஸோ உங்களோட செஸ்ட் எவ்வளோ இருக்குது அதில் 6 டிவைட் பண்ணிங்கன்னா ஆர்ம் ஹோலுக்கான மெஷர்மெண்ட். இப்போ வந்து இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ 1 மார்க் 1/2 inchக்கு இன்னொரு மார்க் வந்து 1 inchக்கு பண்ணிக்கணும். ஸோ நம்ம 1/2 inchக்கு பண்ணியிருக்கிற மார்க் வந்து ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கிங், 1 inchக்கு பண்ணியிருக்கிற மார்க் வந்து பேக்குக்கான ஆர்ம் ஹோல் மார்க்கிங். ஸோ நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு இது வந்து செஸ்ட் மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த செஸ்ட்டுக்கான மார்க்கிங் இங்கே நான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து வேஸ்ட்டுக்கு எவ்வளோ இருக்குது உங்களோட மெஷர்மெண்ட் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்திருக்கீங்க. ஸோ அது வந்து அப்பர் வேஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறமா டவுனில் நீங்கள் மார்க் பண்ணும்போது லோயர் வேஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து தான் நீங்கள் ஸ்லிட்டு கொடுக்கணும். ஸோ ஸ்லிட் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் சப்பியாக இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் கொடுக்காம கொஞ்சம் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லிட் கொடுத்தீங்கன்னா ஃபிட்டிங் வந்து நல்லா வரும். ஸோ லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோல்டர் 1/2 inch டவுன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஃபோல்டிங் இவ்வளோ விட்டுருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா விடலை, அதனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கிளாத் கூட இதே மாதிரி தான் கட்டிங் பண்ணணும். ஸோ மார்க்கிங் பண்ணும்போது எக்ஸாக்டாக மார்க் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கான பாயிண்ட். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/4 inch நான் விட்டுட்டு இந்த மாதிரி பேக் ஷேப் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேக் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ பேக் நெக் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் இப்போ ஷேப் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி 1/4 inch நீங்கள் ஆர்ம் ஹோல் ஷேப் கிட்ட ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. குர்த்தி ஸ்டிச்சிங்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஈஸியான மெத்தடில் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் கட்டிங் பார்க்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ் எப்படி நம்ம கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து 3/4 இல்லை ஹாஃப் ஸ்லீவ் எல்போ லென்த் வரைக்கும், இல்லை டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெரைட்டி ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து டிசைன்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்க வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு குர்த்திக்கு எந்த டிசைன் வேணும்னாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறதுக்காக 4 ஃபோல்டிங் கிளாத் இந்த மாதிரி எடுக்கணும். பாட்டமில் வந்து ஃபோல்டிங்காக 1 to 1.5 inches பாட்டம் ஃபோல்டிங்காக விட்டுட்டு, ஸோ ஸ்லீவ்ஸோட விட்த்து நம்மளுக்கு எவ்வளோ வேணும் அந்த ஸ்லீவ்ஸோட விட்த்து வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டிச்சிங்காக இன்னொரு மார்க். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்லீவ்ஸோட லென்த் எவ்வளோ வேணும் லென்த் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேப் மெஷர்மெண்ட், கேப்போட ஹைட் எவ்வளோ வேணும். ஸோ நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, செஸ்ட் டிவைடட் பை 12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப் மெஷர்மெண்ட் கிடைச்சிடும். ப்ளஸ் 1/2 inch வந்து ஆட் பண்ணணும் அதில். ஸோ செஸ்ட் டிவைடட் பை 12 அண்ட் தென் ப்ளஸ் 1/2 inches ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேப்போட ஹைட் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டில் 1/2 inches நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸோட ஷேப் கொடுக்கலாம். பாருங்க, இது ரெண்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ்ஸோட கட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிளெயின் ஸ்லீவ்ஸு. நீங்கள் எக்ஸ்ட்ரா பஃப் வைக்கிறீங்கோ டிசைன்ஸ் ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிக்கலாம். பஃப் ஸ்லீவ்ஸ்க்கான மெஷர்மெண்ட் அண்ட் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க பேக் ஷேப் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டுக்கான ஷேப் 2 பீஸில் வந்து ஃப்ரண்ட்டுக்கான ஷேப் கொடுக்கணும். இந்த ஃப்ரண்ட் ஷேப் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஈஸியான மெத்தடில் நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப் தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். ஸோ டாப்பில் வந்து சைட் ஸ்லிட்டிங் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஓப்பன், நீங்கள் ஆம்பிட்லேருந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணும் மெஷர்மெண்ட் லென்த்து, அந்த லென்த் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு சைட் ஸ்லிட்டிங்கான மார்க்கிங் பண்ணி அப்புறமா வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு, ஸோ லோயர் வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சைட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ சப்பியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி க்ராஸாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட் ஸ்லிட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.